ஒரு டைம் இதே மாதிரி முடித்தா நல்லாயிருக்கும். அவுட்டாங்க, பட் அவுட் சைட் லெக்குன்னு நினைக்கிறேன். பட் அங்கே ஒரு லீவ் புதுநேரனுக்கு ஒரிஜினல் ஆக்ஷன் ஹேஷ்டைலும் ஒரிஜினலாக தான் இருக்குது. ஸோ ஒன் ஹேண்டட் எப்பா. ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நிறைய ஆர்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, என்ன புதுசாக கேமிங்னு யோசிப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து போலில் கேட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து கிரிக்கெட் கேமிங் வீடியோஸும் போடலாம் அப்படின்னீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸ்கேஎஸ்எஸ் கேகேஆர் தான். ஸோ டாஸ் வந்து ட்ரீம் கிரிக்கெட்டில் தான், ஏன்னா அதில் தான் ஃப்ரீயாக இருக்குது, நம்மளால் காசெல்லாம் பே பண்ணிலாம் பண்ண முடியாது. ஸோ ட்ரீம் கிரிக்கெட்டில் தான். ஸோ இது வந்து டிஃபிகல்ட்லி ஹார்டில் தாங்க இருக்குது, ஈஸியாலாம் இல்லை, மீடியம். ஆமாம், மீடியமில் இருக்குது. ஏன்னா நான் புதுசாக தான் இந்த கேம் விளாட்றேன், அதனால் மீடியமு. ஸோ ஆல்ரெடி நான் கேம்ஸ் விளாண்டேன், ஒர்த்து தான். ஆனால் நல்ல ஒரு கிராஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க. RC20 மாதிரி குவிக் பேலையும் கொடுத்துருக்காங்க. லைக் ஐபிஎல் இப்போ நான் வந்து சீரீஸ் தான் விளாண்டுட்ருக்கேன், அதாவது ஐபிஎல் கப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா அதெல்லாம் நான் எப்போயோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ ஓகே நம்ம போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா தான் சரி ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ ஜஸ்ட் நம்ம திருப்பி அதான் போடுறோம். அதனால் அந்த சீரீஸ்லாம் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். ஜஸ்ட் இப்போ ஒரு 2 to 3 மேட்சஸ் தான் இருக்கும். அதனால் ஓகே. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சூப்பராக போட்டுட்ருக்கார் ரவீந்திர ஜடேஜா. ஸோ செம்மையான ஒரு மேட்ச்சு சிஎஸ்கே vs RCB. என்ன செம்மையான மேட்ச்சுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏங்க எவ்வளோ த்ரில்லிங் மேட்ச். நான் கூட சரி 214 நோ சான்ஸ்ன்னு நினச்சோம். பட் ஜஸ்ட்டுங்க ஆயுஷ் மாத்திரன் ரவீந்திர ஜடேஜா என்ன மாதிரி பேட்டிங்க. ஸோ அங்கே ஒரு பவுண்ட்ரிங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது செமையான பவுண்ட்ரி, அங்கே சுனில் நாராயண்கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காருங்க, செம்ம ஷாட்டுங்க. திருப்பி இதில் வந்து ஒன் திங் ஐ வாண்ட் டு சே அபவுட் திஸ் கேம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா, லைக் நீங்கள் டைமிங் பண்ணலன்னா அது எவ்வளோ பெரிய ஷாட்டாக இருந்தாலும் அது அப்படியே உருண்டுட்டு தான் போகும். பால் தூக்கி அடித்தாலும் சரி, ரவுண்டட் ஷாட் ஆனாலும் சரி. ஸோ டைமிங் எல்லாத்தோட பேஸுமே ஷார்ட் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு, அது எல்லா கேம்லேயுமே அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா அதில் டைமிங் தாங்க. லைக் நாட் லைக் RC24 மாதிரி நீங்கள் கேப் பிக் பண்ணி கொஞ்சம் டைமிங் இருந்தால் 4 போகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் டைம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போகும். இங்கே விக்கெட்டான்னு பார்க்கணும், இல்லைங்க அடிச்சிட்டாருங்க. எப்பா சரியான 6ங்க, எக்ஸ்பென்சிவ் ஓவரு இந்த ஓவரா. 6-1-1-1. இப்போ இன்னொரு சிங்கிள், இல்லை டபுள் போகிறாங்க. லைக் நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்கோரு, நல்ல ரன்னுக்கு சுருட்டினா தான் நம்மளால் ஈஸியாக ஆட முடியும். பேஸாக கம்மி பண்ணார், நல்ல ஒரு ஷார்ட், பட் ஜஸ்ட் சிங்கிள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கிரிக்கெட் ஃபேனுக்கு இந்த வீடியோ அமுச்சு விடுங்க. ஸோ செமையான ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஷாட், இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷாட்டு, டபுள் ரன்ஸ். ஸோ ஜேமி ஓவர்டனுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம, ஏன்னா பவர் பிளே முடிஞ்சிருச்சு. எங்கேயோ போட்டாருங்க, நம்ம சும்மா ஒரு ட்ரை பண்ணோம் எங்கேயோ பிச்சை விட்டு பின்னாடி, பட் அடிச்சிட்டார் அந்த பாலையும். லைக் எஸ் குட் பால், நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே. இது மட்டும் இந்த ஒரு 4 பால் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. எஸ் பாருங்கள், ரன்ஸ் லீக் ஆகலை, இது மட்டும் ஜஸ்ட் 3 ரன்ஸ் தான் வந்திருக்கு. நல்லா ஓவரை கொண்டு போயிட்டுருக்காரு ஜேமி ஓவர்டன். இதே மாதிரி முடித்தா நல்லாயிருக்கும். அவுட்டாங்க, பட் அவுட் சைட் லெக்குன்னு நினைக்கிறேன். பட் அம்பையர் அவுட்டு கொடுத்துருக்காருங்க. எஸ் நைட் ரைடர்ஸ் போயிட்டாங்க. எஸ் இங்கே என்ன நடக்குது, இல்லைங்க இம்பேக்ட் இன்லைன் இம்பேக்ட் இன்லைன்னு திருப்பி விக்கெட்டு தாங்க. எப்படி இருந்தாலும் விக்கெட்டு தான், அம்பையர்ஸ் காலாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி விக்கெட்டு தான். செம்மையான போலிங் ஜேமி ஓவர்டன் இருந்து. அவர் பிக் பேஷ் லீகில் விளாண்ட மட்டும் ஜஸ்ட் பவர் ஹிட்டர் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் டிம் டேவிட் எப்படியோ. ஸோ பவுலிங் பொறுத்தளவு சும்மா பவர் பிளே முடிஞ்சோன்னா அங்கங்கே ஒரு ஓவர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பிக் பேஷ் லீகில். லைக் 2 to 3 overs பவர், அதுவும் பவர் பிளேக்கு அப்புறம் தான் செமையான இங்கே ஷார்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போதே ஜேமி ஓவர்டனை தூக்கி சொருகி இருக்காருங்க. ஓ சாரி, அந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. சங்கர் ஸோ செம்ம பால் சங்கர். விஜய் சங்கர் நிறையா ஓவர்ஸ் போட்டிருக்காரு TNPLல. லைக் அவர் வந்து ஒரு ஓப்பனிங் பாலராக இருந்திருக்காரு ஸ்விங் பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி இப்போ அவர்லாம் வந்து ஆனது தமிழ்நாடு பிச்சர். ஸோ இங்கெல்லாம் லைக் பவுலிங் வேலை செய்யாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அகேன் நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஷாட்டுங்க, செமையான ஷாட். பட் டைமிங் இல்லை, அதனால் கண்டிப்பாக 4 போகாது.
ட்ரீம் கிரிக்கெட்டோட பாலிசியே தான். நீங்கள் எவ்வளோ வேணால் அடி, ஆனால் நீ டைமிங் இல்லைனா நீ ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாது. இதாங்க பாலிசி. ஸோ அகெயின் லைக் கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு லைட்டாக. பட் இன்னமும் 10 ரன்னுக்கு கிட்ட தான் இருக்காங்க. செம்மையான ஷாட்டு. பட் டைமிங் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் போய் நின்றுச்சு. ஸோ லைக் நம்ம கூட கொஞ்சம் இழுத்து பிடிச்சோன்னு நினச்சோம். பட் ஈவன் தோ 4 overs 38 அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு காலியில் அஹமட். ஸோ டெத் ஓவரில் கொடுத்துருக்கோம். ஆர்சிபியில் பொலன்னு பொழந்துட்டாங்க. ஷெப்பர்ட் என்ன அடிங்க எப்பா. அவர்லாம் இல்லைனா லைக் ஒரு 30 runs கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். நம்ம ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் அடித்த 30 runs குரூஷியல். ஆனால் அவர் பவுலிங்லேயே ஒரு 20 runs கொடுத்தாலும் பட் அந்த ஸ்கோர் போட்ட ப்ரெஷரு லைக் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்லேயே லைக் ரஷீது சாம் கரன் ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. லைக் அவங்க 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்க. என்ன ஷாட்டுங்க எம்மா அடி எப்பா, என்ன ஷாட்டுங்க. அவர் யார் தில்சன் மாதிரி என்ன ஷாட்டுங்க, சொல்லவே முடியாது எதுவும். எப்பா என்னங்க இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஷாட்டிங்க அங்கே நட்சத்திரம் பொழந்த மாதிரி இங்கேயும் லைட்டாக பொழந்துக்கிட்டு தான் இருக்காங்க கேகேஆர். லைக் அதுக்கு இது பரவாயில்ல, அதை விட ஒரு 10 ரன் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு. ஸோ 5 ஓவரில் அவங்க 60 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ராகுல் திரிபாதி அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஓப்பனிங். ஸோ ஏன் ப்ரோ இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ண விட்ருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதில் வந்து டீம் எல்லா பிளேயர்ஸும் இருக்க மாட்டாங்க. லைக் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ஆயுஷ் மந்த்ரேலில் குர்ஜப்னீத் சிங் அந்த மாதிரி அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் அதில் கிடையாது. ஒன்லி கேப்டு பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ இங்கே ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கான முயற்சி. டபுள் சம்மந்தமே எல்லாமே ஹெலிகாப்டர் ஷாட் போனார். அகைன் 3க்கு போயிருக்கோம். இதில் வந்து இப்படி தாங்க, பக்கத்தில் ஆளே இறங்க மாட்டாங்க. எங்கேருந்து போட்டாலும் டேரக்ட் ஹிட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ அகெயின் அங்கே செம்மையான ஒரு ஷாட் ட்ரை பண்ணார். ஜஸ்ட்டுங்க ஏங்க ஜஸ்ட்டு நேரத்துக்கு அளவாக தான் அப்படின்னு போயிருக்கணும். பட் அவ்வளோதான், அவுட்டுங்க. ரன்னே இல்லைங்க. எதுக்குங்க ரன் ஓடுறாங்க? லைக் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரும் இல்லை, லைட்டாக இருக்குது. பட் ஈவன் தான் நமக்கு ரொம்பலாம் இல்லை. செம்மையான ஷாட்டுங்க. என்ன ஷாட்டுங்க கை யார் லைக் திரிபாத்தின்னு நினைக்கிறேன். திருப்பி என்ன ஷாட்டுங்க எப்பா பிளேயிங் இன் ஹிஸ் டாப் லெவலுங்க. ஸோ பட் அங்கே ஃபீல்டர் இருக்கார். ஓகே நம்ம 3 runs ஓடியாச்சு. தட்ஸ் இனஃப் ஃபார் அஸ். ஸோ ஒரு ஓவராக 13 ரன் அடிச்சிருக்கோம். தட்ஸ் குட். திருப்பி அதே ஷாட் தான் போகிறோம். என்ன எப்பா கண்ணில் ஒத்திக்கலாங்க ஷாட்டை. திருப்பி ராகுல் திரிபாதி தாங்க என்ன மாதிரி ஷார்ட்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. ஷார்ட் செலக்ஷன் என்ன மாதிரி இருக்குங்க. திருப்பி தூக்கி இருக்காரு பேட்டை. இதெல்லாம் உண்மையாலே ரொம்ப டஃப்ங்க. கீழேருந்து மேலே தூக்கி அடிக்கிறது டஃப்பு. ஸோ அங்கே ஒரு லீவ் சூழ்நிலைக்கு ஒரிஜினல் ஆக்ஷன் ஹேர் ஸ்டைலும் ஒரிஜினலாக தான் இருக்குது. ஸோ 1 handed எப்பா ராகுல் திரிபாதி ஆன் ஃபயருங்க. ஆனால் இந்த மாதிரி ரியல் மட்டும் ஆட மாட்டார். நாட் இன் ஃபார்ம் பேட்டராக மாறிட்டார் சிஎஸ்கேல வந்ததுலேருந்து. அதுக்கு முன்னாடியே ரொம்ப லைக் அடித்தார் எஸ்ஆர்எஸில் குறிப்பிட்ட மேட்சஸ். பட் நாட் இன் ஆல் மேட்ச் ஆல் டைம் பெர்ஃபார்மர்னு சொல்ல முடியாது. நல்லா ஒரு 2-3 மேட்ச் பட்டுச்சுன்னா தொடர்ந்து ஆடுவார். பட் ஹி வில் கம் பேக் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை விட்டுருவாங்க சிஎஸ்கே ஆக்ஷனில் நெக்ஸ்ட் ஆக்ஷனில். இங்கே என்ன ஷாட்டுங்க எதுவுமே சொல்ல முடியலங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட்டுங்க. வருண் சக்கரவர்த்தியை பொழந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே. திருப்பி ஓட ஷாட்டுங்க. ஒரு அளவு தாங்க முடிய போதுங்க மேட்ச்சு. அளவாக தான், ஒன்றுமே இல்லை மேட்ச்சில். இன்னுமே நான் ஆல்ரெடி அடித்தாச்சு 46 அடித்தாச்சு. ஸோ இது ஒரு ஈஸி வின்னாக தான் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. கேகேஆர் திடீர்னு உள்ளே வர போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அகெயின் ஃபுல் டாஸுங்க. ஏங்க இவர் இருக்க ஃபார்மில் ஃபுல் டாஸராக போட்டுக்கிட்டு இருக்காரு வருண் சக்கரவர்த்தி. ப்ரெஷருங்க, ஃபுல் ப்ரெஷர் அந்த பவுலர்ஸு. 1% கூட நமக்கு இல்லை வைடு. என்னங்க ப்ரெஷர் பவுலிங்க செம்மையாக. டைமிங் எல்லாமே கரெக்டு. பட் ஷாட்டு பவரே இல்லை ஷாட்டில். அகெயின் ஸோ ஒரு டாட் பால் அங்கே ஆண்ட்ரே ரசல் ஆன் தி லாஸ்ட் ஓவர். செம்மையான ஒரு யாக்கர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் க்ளீன் ஷாட்டுங்க, க்ளீன் ஸ்ட்ரைக்ஸ்.
எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கும்போது அவங்க ஷார்ட்டை சொல்லிகிட்டே இருக்கலாம், என்ன வேணால். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. என்ன எப்பா என்ன மாதிரிங்க. ஸோ அவர் 50 நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம 3 ரன்ஸ் ஓடல. பட் தட்ஸ் 3 ரன்ஸ் பால் தான். அளவுதானா டாட்டுங்க, டாட்டு செம்மையாக கொண்டு போயிட்டுருக்கோம் மேட்சை. அளவுதானா, இதானா அந்த மூமெண்ட். ரன் ஓடல, ஏன்னா நம்ம ஒரு 50 அடிக்க வைக்கணும். திருப்பாத்தியை கண்டிப்பாக 50 அடிக்க வைக்கணும். ஒரு 4 தேவை. இல்லை 1 ரன் தேவையா? சாமா ஷாட்டுக்கு அளவுதாங்க 50 வந்துருச்சுங்க. 50 அப் ஃபார் ராகுல் திரிபாதி அண்ட் த சிஎஸ்கே டீம் ஓன் த மேட்ச் விசஸ் கேகேஆருங்க. என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ்ங்க. 16 பால்ல 52ங்க. யோப்பா அவ்வளவுதாங்க. செலப்ரேஷன்ஸ் தப்பே இல்லை, பண்ணலாம். ஸோ பை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.